ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பாஞ்ச் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஒட்டடா குச்சியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சென்டரில் ஒரு ஹோலை போட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு கம்போ இல்லை ஹைட்டான ஒரு பைப்போ இதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கம்பை நம்ம ஹைட்டாக எடுத்துட்டோம்னா நம்ம ஹைட்டில் இருக்கிற ஒட்டடையை கூட நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு மெடிசன் கவர் தான் எடுத்திருக்கேன். இனி இந்த ஸ்பாஞ்சை அந்த மெடிசன் கவருக்கு ஏற்ற சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்னதாக கத்தியால் கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கீழே வந்துட்டு கொஞ்சம் கல்லை போட்டிருக்கேன். கல்லுக்கு பதிலாக கொஞ்சம் பொடி மண்ணோ இல்லை அப்படின்னா அரிசி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பாஞ்சை இதுக்குள்ளாடி வச்சு விட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கத்திரிக்கோல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கத்தி வைக்கிற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்ட்ராங்காக நம்ம கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால விழாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் படிஞ்சிருக்கிற இடத்துல இந்த ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். பலன்னு புதுசு மாதிரியே ஆயிரும். க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இல்லைன்னா சோப்பை இந்த ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக தொட்டுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா நீட்டாக க்ளீன் ஆயிரும். இது டைல்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக பளபளன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு உடனே இதை வந்து தண்ணியில் டிப் பண்ணி நம்ம காய வச்சுட்டு அகெயின் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸில் எண்ணெய் கரைகள் எதுனா இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம லிக்விட் போட்டுட்டு தொடச்சி எடுத்தோம்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இனி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்திரிக்கோல் இல்லைன்னா கத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் எனக்கு தேவை, அதனால் கொஞ்சம் குட்டியான சைஸில் கட் பண்ணி எடுக்கிறேன். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை அந்த கேப் வச்சு மூடி எடுத்துக்கிறேன். இனி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளாடி ஸ்பாஞ்சை தான் நான் வச்சு விட போகிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டு பின் இல்லைன்னா தையல் ஊசி வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்ற மாதிரி நம்ம கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸில் ஏதாவது போட்டு வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுக்கும்போது கையில் குத்தும். இல்லை இந்த மாதிரி நம்ம வச்சு எடுக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தையல் மிஷினில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற டேபிளில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்பாஞ்சை டோர் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி பார்த்திங்கன்னா டபுள் சைடு செல்லோ டாப் எடுத்து அதையுமே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இந்த ஸ்பாஞ்சில் ஒட்டி எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம டோரை வந்துட்டு திறந்து விடும்போது டப்புன்னு அடிச்சுக்கும். பார்த்திங்கன்னா சுவருமே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சுவரில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா சேஃபாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு டோர் வந்து அடிச்சுக்காது, சத்தமும் கேட்காது. ரொம்ப சிம்பிளான ஐடியா. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.